guys, welcome to my channel solution. So நம்ம trigonometric problems பார்த்துட்டு இருக்கோம். So continue பண்ணுவோம். So just prove that 1 plus cot A into tan 1 plus cot A plus tan A into sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A is equal to sin square A cos square A இப்படின்ட்டு prove பண்ணணும். So நம்ம LHS expand பண்ணிக்கலாம். So LHS வழக்கம் போல ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் sin and cosine டேர்ம்ஸில். ஸோ 1 ப்ளஸ் காட் ஏ வந்து காஸ் ஏ பை சைன் ஏ, அதுமாதிரி டேன் ஏ சைன் ஏ பை காஸ் ஏ, நியூமரேட்டர் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படி இருக்குது. டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை முதல்ல ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஃபார்முக்கே எழுதிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுத்தையுமே. ஸோ ஜஸ்ட் சைன் ஏ plus sin A into cos A by sin A, sin A cancel ஆகி வெறும் cos A plus sin square A by cos A minus cos A minus cos square A by sin A. next இங்க cos A cancel ஆகி minus sin A divided by இது அப்படியே sin and cosine termsல எழுதிடுவோம். எழுதின பிறகு next வந்து இந்த equationல என்னென்ன பண்ணலாம், sin A minus sin A cancel plus cos A minus cos A cancel. ஸோ ரிமைனிங் இவ்வளோ தான் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இது மட்டும். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை காஸ் சைன் ஏ காஸ் ஏ இன்டோ இது இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனாக என்ன பண்ணுறோன்னா, நியூமரேட்டரில் வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ. டினாமினேட்டரில் அதே தான் அப்படியே இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா இதே காஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் திஸ் திங் ரிமைன் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காஸ் ஏ சைன் ஏ இந்த காஸ் ஏ சைன் ஏ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1ன்னு ஆகிடும். கரெக்டாக. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக பார்த்தோம்னா அதில் இந்த சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏவும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்ட்டு. ஸோ அந்த ஃபார்மில் இங்கே நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எனிவே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் ஆக போகுது. நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் இந்த சைன் ஏ மைனஸ் காஸ் எப்படி இருக்குது, இந்த டேர்ம் வந்து 1ஆல் இதுவாகிருக்கு. ஓகே ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே சைன் ஏ காஸ் ஏ இருக்குது. ஸோ காமன் டினாமினேட்டர் தேவைன்னா இங்கே நியூமரேட்டர்லையும் நம்ம சைன் ஏ காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணிட்டா கீழே சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏவா காமன் டினாமினேட்டராக மாறிடும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்படியா இருக்குது. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் அந்த இப்படி எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் இதில் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ண பிறகு ஸோ இதுவும் கேன்சல் ஆகி காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ இருக்கும். மற்றபடி இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆகி வெறும் இது மட்டும் தான் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஆர்எஸ்எஸில் ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. இதுதான் ப்ரூவ் பண்ணும். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த 15 சம்மம் முடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது ஒன் ஆஃப் தி மெயின் கொஸ்டின். ஸோ P வந்து கொடுத்துட்டாங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா, Q வந்து கொடுத்துட்டாங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ப்ரூவ் P ஸ்கொயர் இன்ட்டு Q ஸ்கொயர் அது ஹோல் ப்ராக்கெட்டாக மல்டிப்ளை பை P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து P ஸ்கொயர் Q ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ P இருக்குது Q இருக்குது. ஸோ P ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு Q ஸ்கொயர் சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது மல்டிப்ளை கேன்சல் ஆகிறப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்ட்டு ஆகிடும். நெக்ஸ்ட்டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இதோட ஸ்கொயர் 3யோட ஆடப் ஆகி ஸோ அது வந்து இப்படி இருக்கும். காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா. இதை காமன் டினாமினேட்டர்னால இங்கே இது இங்கே இருந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆனதில் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ வந்து P ஸ்கொயர் Q ஸ்கொயரையும் இதையும் இன்ட்டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் இங்கே நியூமரேட்டரில் இது இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ரெண்டும் நல்ல பாய்
வெறும் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் ரிசல்டண்ட்டாக மிஞ்சும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஒன்று நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் போகணும். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, ஸோ இது வந்து இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab, அதாவது a வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா, அதான் a வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, b வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப், ஓகே a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab ஃபார்மில் இருக்குது. ஸோ a கியூப் ப்ளஸ் பி கியூப் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா a plus b into a square minus ab plus b square, அதாவது இந்த ஃபார்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்ம a காஸ் ஸ்கொயர் தீட்டா b சைன் ஸ்கொயர் தீட்டான்ட்டோம். ஸோ இந்த டேர்ம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதோட ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான். ஸோ இதை கவலைப்பட தேவையில்லை. ஸோ காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா, இங்கே ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ப்ளஸ் 3. ஸோ அப்படின்னா minus 1 plus 3 plus 2. So which will be cos power 4 theta plus sin power 4 theta plus 2 cos square theta sin square theta. So இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a square plus b square plus 2ab. ஸோ a square அதான் a cos square thetaன்ட்டும் b வந்து sin square thetaன்னும் ஸோ அப்படி பார்க்குறப்போ இது a square plus b square 2ab ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை டோட்டலாக a plus b the whole square ஃபார்மில் எழுதிடலாம். a plus b the whole square ஃபார்மில் எழுதப்போ which is a cos square theta b sin square theta. ஸோ cos square theta plus sin square theta the whole squareன்னு நம்ம இதை மொத்தமாக எழுதுவோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos square theta sin square thetaவோட சம் வந்து 1. ஸோ 1 square 1. ஆல்சஸ் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ இங்கே நம்ம இந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆல்சஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தர் எக்ஸசைஸ் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.